இந்த ஏரியா ஃபுல்லாவே இதே பிரச்சனை தாங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஏரி ஒண்ணு இருக்குங்க. அதனால மழை காலங்கள்ல ரொம்பவே தண்ணி தேங்கி நிக்குது அப்படின்னு சொல்லி, இந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட வீடுமே ஒரு 4 அடி இருந்து 5 அடி ஹைட்ல தான் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஏற்கனவே செப்டிக் டேங்க் கட்டியிருக்கிறவங்க எல்லாம் மழை காலங்கள்ல ரொம்பவே சிரமப்படுறாங்கன்னு இந்த கஸ்டமர் நம்மகிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு டெய்லியும் 10 பேர் யூஸ் பண்ற மாரி பயோ டேங்க் தேவைப்படுது. நம்மள கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நாம வந்திருக்க கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா, சென்னையில இருக்கிற குளத்தூருங்க. இந்த இடத்துல நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இவங்க புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் பெல் கான்கிரீட் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் உள்ளேயே முழுவதுமா பாக்டீரியா மூலியமா கிளீன் ஆயிருங்க. தண்ணீரையும் சுத்திகரிச்சு வெளியே அனுப்பிச்சிரும். வெளியே வர அந்த தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. பக்கத்துலேயே கால்வாய் ஒன்று போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல நம்ம விடுற மாதிரி தான் இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்கை நீங்க க்ளீன் பண்றதோ இல்லை இந்த டேங்க் நிறையறதோ என்றைக்குமே இருக்காதுங்க. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த இடத்துலையுமே ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சுருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளை வெளியே வர்றதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, இந்த மாதிரி தண்ணி அதிகமாக தேங்குற டைமாக இருந்தாலும் சரி, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே போகாதுங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துருங்க. பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. மார்க்கெட்லேயே எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, யாருமே பாக்டீரியாவுக்கு 50 வருஷம் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் செலவு பண்ணி பாக்டீரியா வாங்கி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல மட்டும் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாய்லெட் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக் டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனியர் பயோ செப்டிக் டேங்க்குங்கிற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் போய்